அது எங்க குடும்பத்தோட பிரச்சனை. ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க சரி பண்ணிக்கிறோம். அது தாவேக பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள இருந்த பரவாயில்ல, ரோட்டுக்கு வரும்போது எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒரு செகண்ட் இருங்க. கருத்து வேறுபாடுன்றது எப்பங்க இருக்கும்? கருத்து வேறுபாடு எப்ப வரும்? நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்புல கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்கு. ஒரு செகண்ட்ங்க, ஒரு எதிர்பார்ப்பு. கூட்டம் வேணான்னு நினைச்சா எதுக்குங்க திமுக வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க. எங்க ஊர்ல கூட்டம் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு நீங்க வேலைக்கு போகாதீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா ஏற்பாடோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஏங்க சொல்றாங்க? எங்க ஊர்ல ஏன் சொல்றாங்க? அந்த கட்சி மட்டும் கிடையாது, பல கட்சி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து தங்களோட சொத்தை காப்பாற்றிக்கிறது தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா திமுக கொண்டு வரக்கூடிய நரேட்டிவ்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டோட கேள்வியா இருக்கக்கூடாது. ஜனநாயகம் பாடமாகப்பட்டது ஒரு மாபெரும் வெற்றி அடைய தான் போகுது. அது ஏன் அடைய போகுது அப்படின்னா, நீங்க பாத்தீங்க மலேசியால வந்து ஆடியோ லான்ச்ல வந்து எந்த அளவுக்கு மேசிவ் க்ரௌட் வெளிநாட்டுல வராங்க. அப்ப இங்க வச்சிருந்தா எவ்வளவு லட்சம் பேர் வந்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்கள் எது செஞ்சாலுமே அரசியலா பாக்குறாங்க. எது செஞ்சாலுமே இது ஒரு பயமா பார்க்கலாமா? கூட்டம் வேணான்னு நினைச்சா எதுக்குங்க திமுக வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க. எங்க ஊர்ல கூட்டம் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு நீங்க வேலைக்கு போகாதீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா ஏற்பாடோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஏங்க சொல்றாங்க? எங்க ஊர்ல ஏன் சொல்றாங்க? அந்த கட்சி மட்டும் கிடையாது, பல கட்சி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் அஸ் பி ஃபேர். எதுக்காக எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடா போய் கூட்டிட்டு வராங்க, எல்லாரையும் பஸ் அனுப்பிச்சு ஏன் கூட்டிட்டு வராங்க? ஆனா டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஈரோட்ல தாவேக்காவோட சகோதரரும் சகோதரிகளும் டிஃபன் கட்டிட்டு வந்து சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க உட்காந்து. அது மாதிரி இந்த அளவுக்கு மக்கள் அன்பா விஜய் மேல இருக்கும்போது விஜய் அவர்கள் களத்துல வந்து போராடலாமே. விஜய் இவ்வளோ அரசியல்ல சர்வாதிகாரம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் தொடர்ந்து போட மக்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டை வந்து அவருக்கு தான் போட போறாங்கன்றத என்னுடைய கேரண்டி. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞருமான திரு சத்யகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கௌதம். சார், இப்போ அரசியலில் ஒரு புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து சூடாக ஹீட்டாக கிளம்பிட்டு இருந்தாலும் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இதுலேயும் ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க. விஜய் அவர்களை கீழே தள்ளணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் வந்து அது பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது. ஆளுங்கட்சி திமுக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. எங்கேயுமே என்னுடைய டிவிகே சகோதரிகள் யாருமே டிவிகே உறுப்பினர்கள், எங்களுடைய தலைவர் எங்கேயுமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து செய்கிறாங்க. இது எதுக்காக செய்கிறாங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காக. இது ஏன் அரசியல் ஆக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, கட்சியோட வளர்ச்சி, இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட மற்ற கட்சியாளர்களும் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் திருப்பரங்குன்றம் உடைய திமுக உறுப்பினர் பதவியில் இருக்கிறவர் வந்து இன்னைக்கு தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கார். அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடைய நடவடிக்கைகள் வந்து அவருக்கு பிடிக்காதனால அவருடைய மனசு புண்பட்டு இருக்கிறதுன்னு வெளிப்படுத்துறாரு. இது ஒரு தொண்டர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வராங்க. ஒரு பக்கம் திமுகலேருந்து வராங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வராங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து வராங்க. ஜனநாயகம் படம் வந்து டிவிகேக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஒரு உதவுமா? பிரச்சாரத்துக்கு தளபதி விஜய் அவர்களோட வந்து ஆல்ரெடி வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படமாகப்பட்டது ஒரு மாபெரும் வெற்றி அடைய தான் போகுது. அது ஏன் அடைய போகுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க மலேசியாவில் வந்து ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்ல வந்து எந்த அளவுக்கு மேசிவ் க்ரௌட் வெளிநாட்டில் வராங்க. அப்போ இங்கே வச்சிருந்தா எவ்வளோ லட்சம் பேர் வந்திருப்பாங்க. என்ன காரணம் சார்? வைக்காத காரணம் என்ன இருக்கும்ல? இல்லை, வைக்காதது காரணம் டெஃபினட்டாக ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி தான் மெயின் ரீசன். இப்போ எங்கே விஜய் அவர்கள் போனாலுமே மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவருக்கு தான் கூட்டம் சேரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அரசியல் தலைவருக்கு தான் கூட்டம் சேரக்கூடாதுன்னு, அரசியல் தலைவருக்கு. அப்போது அரசியல் மீட்டிங்க்கும். ஸோ ஆடியோ லான்ச்சும் எக்ஸப்ஷன் கிடையாது. இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்கள் எது செஞ்சாலுமே அரசியலாக பார்க்குறாங்க.
எது செஞ்சாலுமே. இது ஒரு பயமா பார்க்கலாமா இல்லை நீங்க என்னைக்குமே ஆளக்கூடிய வர்க்கம் வந்து ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த பயத்தின் வெளிப்பாடு என்னவா இருக்கும்? செயல்ல இருக்கும். பயத்தின் வெளிப்பாடு வந்து அவங்க மெஷினரி யூஸ் பண்ணி ஸ்டேட் மெஷினரி யூஸ் பண்ணி அந்த பவரை செலுத்துறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது. மூன்றாம் நபரை வச்சு மூவ் பண்றது எல்லா சூழ்ச்சிகளும் செய்வாங்க. அப்போ ஏன் வந்து தாவேக்காவை பார்த்து, தாவேக்கா தொண்டர்களை பார்த்து, தாவேக்காவுடைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கடினமான சூழ்நிலை உருவாக்குறாங்க. டிவிக்கே சகோதர சகோதரிகள் ஃப்ரீயாக வந்து தலைவரோட மீட்டிங் கூட அட்டன் பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஸ்டேட் இஸ் நாட் ப்ரொடெக்டிங் அப்போசிஷன் பார்ட்டி. அப்போது இன்ஃபேக்ட் நான் இப்படி எடுத்துப்பேன், இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடல, ஆனால் தாவேக்காவுக்கு தொடர்ச்சியாக போடுறாங்கன்னா அப்போ தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் போட்டி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னது வந்து 100% அங்கீகரிக்கிறாங்க திமுக. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி கன்வேட். ஸோ அதனால போட்டியே, இந்த தேர்தல் போட்டியே வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. டெஃபினட்டா 2026 என்னுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள், வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம் ஆகிறது உறுதி. ஓகே, இவ்வளோ சிஎம் ஆகிறது உறுதின்னு சொல்லியாச்சு. இப்போ வர மற்ற கட்சியிலேருந்து வர எம்எல்ஏ ஆகட்டும், கல்வியாளர்கள், இந்த மாதிரிலாம் வராங்களா, இவங்களாம் சேர்த்து உள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும், அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தா தான் அவங்களும் இருப்பாங்க. இப்போது எப்படி இதெல்லாம் விஜய் அவர்கள் கையாள போகிறாங்க? இது எப்படி கையாளாக விட்டாலும் அது ஒரு பிரச்சனையாகி எல்லாம் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, டிவிக்கிலேருந்து இணைந்தவர்கள் 1 மாதம் கூட ஆகல, வெளியே போயிட்டாங்க கூட, இப்படி செய்திகள் வரும். இது எப்படி கையாள போகிறாங்க? நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா செய்திகள் வரும்னு சொல்கிறீங்க, செய்திகள் வரவே வராது. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அங்கீகாரம் உண்டு. எல்லோருக்குமான தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் வந்து பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யாருமே வரல. நான் வரல, என்னோட சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க வரல. அங்கீகரிக்கிறாருன்றதுக்காக இன்னைக்கு தாவேக்கா வந்து இட்ஸ் அ நியூ எனர்ஜி ஆஃப் தமிழ்நாடு. இல்லை, இப்போ தூத்துக்குடியில் இருந்து ஒரு பெண் பதவி கொடுத்த பெண் கூட போராட்டம், விஜய் வீட்டு போராட்டம் பண்ணி விஜய் கண்டுக்காம போனாலும் சொன்னாங்க. அவர்களும் ஒரு பதவிக்கு அடுத்த கட்ட பதவிக்காக தானே. ஒரே செகண்ட், கண்டுக்காம போனாருன்னு எங்கேயுமே பதவி கிடையாது, அது நீங்களா உருவாக்குறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதோ அதுதான் ஜேர்னலிஸ்ட் கொஸ்டினா. எனக்கு கேளுங்க, நான் சொல்லிடுறேன், இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இது கிளாரிஃபை பண்ண உங்களுக்காக கிடையாது கௌதம். பொதுவாக யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ கேள்வி கேட்கணும். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா, யூ ஆர் த 4th பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. நீங்கள் தான் நிலைநிறுத்துறீங்க ஜனநாயகத்துடைய உரிமையான குரலே ஜேர்னலிஸ்ட் தான். அங்கே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நானும் இருக்கேன், நீங்களும் கேள்வி கேட்க இடத்துல இருக்கீங்க. பட் என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு, திமுக கொண்டு வரக்கூடிய நரேட்டிவ்ஸ் வந்து ஜேர்னலிஸ்டோட கேள்வியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தீர விசாரிச்சு பார்க்கணும். அது எங்க குடும்பத்தோட பிரச்சனை, தாவேக்கா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க சரி பண்ணிக்கிறோம். அது தாவேக்கா வீட்டுக்குள்ள இருந்த பரவாயில்ல, ரோட்டுக்கு வரும்போது தாவேக்கா சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன் கௌதம். நான் வந்து கனிமொழி அம்மா வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, நான் இப்ப சொல்றேன். நீங்க போயிட்டு உதயநிதி கிட்ட இன்டர்வியூல கேளுங்க. திமுகல ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, பேசுறாங்களா பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு என்னுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. கட்சியுடைய கொள்கைகள், கட்சியுடைய செயல்பாடை கொண்டு போயிட்டு என்னுடைய டிவிகே சகோதர சகோதரிகளுக்காக சேர்க்கணும்னு நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த ஃப்ரீடம் திமுகவில் யார்கிட்டையுமே கிடையாது. இப்போ தாவேக்கா அவங்க ஃபேமிலின்னு சொல்றீங்களா, இப்போ மற்ற கட்சியிலேருந்து வர எம்எல்ஏல உள்ள வராங்க. அவங்க வரும்போது ஏற்கனவே பழைய கட்சியில் வந்து பதவி ஆசை, பதவிகள் இருந்து அந்த ஆசைகள் இருந்திருக்கும். இப்போ இங்கே வரும்போது என்ன மாற்றத்தை நீங்கள் தாவேக்கா அவங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது? அவங்களும் இங்கே வந்து அதே பழைய இதான் பழைய ஸ்டைலில் தான் இருக்க போகிறாங்க தானே. எப்படி அங்கே புதுசாக மாறுவாங்கன்னு எப்படி ஒரு இப்போ இருந்து என்ன தெரியும், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு கட்சியிலுமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகர், 2வது தான் அவங்க இருந்த கட்சி. இதுதான் என்ன தெரியுது, நீங்களே சொல்றீங்க இங்க பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, இருந்தாலும் வராங்கன்னு. அன்பின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அது இப்ப தெரியாது, இன்னும் ஒரு எலெக்ஷன் டைம் அதை யூகிக்கிறீங்க, நீங்க நெகட்டிவா பாக்குறீங்க. என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் விஜய் அவர்கள் கொடுத்த அங்கீகாரம் என்னுடைய உள்ளத்துல அது இருக்கு. எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒரு செகண்ட் இருங்க, கருத்து வேறுபாடுன்றது எப்பங்க இருக்கும்? கருத்து வேறுபாடு எப்ப வரும்? நீங்க வந்து கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்கு. ஒரு செகண்ட், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்து படிச்சு மேல வந்து என்னை கூப்பிட்டு என்னுடைய நாலேஜை பார்த்து அவர் அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் அங்கே கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்தி
எனக்கு வந்து அந்த கட்சியில் இடம் கொடுத்து எனக்கே சர்ப்ரைஸாக என்னுடைய பொசிஷன் வந்து என்னோட தலைவர் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எனக்கு தேசம் ஃபுல்லாக என்னுடைய பெயரை வந்து கட்சி சார்பில் என்னை வந்து எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்காருன்னா நான் இதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் கூட ஐ நெவர் ஆஸ்க் த பார்ட்டி கேவ் த ரெகக்னிஷன். அப்போ டேலண்ட்டை சத்யகுமாருக்கு எங்கே கொடுக்கணும்னு தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு கௌதம். யார் தாவேக்கா உறுப்பினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயவர்கள் மேலே யார் அன்பு வச்சிருக்காங்களோ ஆல்ரெடி அவங்க தாவேக்கா உறுப்பினர் தான். ஓகே, உறுப்பினர் கார்டே வாங்காட்டியும் ஒரு சமயம் உறுப்பினர் கார்டு வாங்கலைன்னா வாங்கிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வெற்றி தலைவர் தளபதி விஜயவர்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க. அன்பு வச்சிருக்கனால தான் பல கட்சியில் எத்தனை நாள் வந்து விஜயோட ரசிகராக இருந்து அந்த கட்சியில் இருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு கட்சி வந்து வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, தினந்தோறும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான பேர் ஜாயின் பண்றாங்க. இன்னைக்கு பனையூர்ல ஜாயின். இது ஒரு கேள்வி கேட்கறது. இப்போ திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த கட்சியிலேருந்து 100 பேர் இங்கே வந்துட்டாங்க, இந்த கட்சியிலேருந்து 100 பேர் வந்துட்டாங்கன்னு. இதே தாவேக்காவை இதை ஃபாலோ பண்ணுதா? 10 பேர் சேர்ந்தாலும் 50 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, 100 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இந்த ஸ்டைல மற்ற கட்சிக்கு ஒரு பயத்தை கொடுக்குறக்காட்டி தாவேக்கும் இதே ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லை கௌதம், வெரி சிம்பிள். இப்போ நான் ஜாயின் பண்ண உடனே என் நண்பர்கள்லாம் கால் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டாப் பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கே கால் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நிறுவனத்தில் டாப் சிஇஓஸு சிஎஃப்ஓஸ்லாம் நல்லா தெரியும். ஒரு சைடு அவங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன கூலி வேலை பண்ணுவாங்க, அவங்களாம் எனக்கு வந்து டைரெக்டாகவே தொடர்பு இருக்காங்க எங்கள் ஊரில். நான் ஊருக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த வாட்டி வந்து ஓட்டு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு. அன்பின் வெளிப்பாடு. இன்னொன்று நினைக்கிறாங்க, இப்போ நான் வந்து என்ன அங்கீகாரம் கொடுத்ததுனால என்ன நடக்குதுன்னா என் வில்லேஜே டிவி கேக் மாறிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால வில்லேஜ் ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ சத்யகுமாருங்கிறவர் நம்ம ஊர்லேருந்து இங்கே படிச்சு தானே போனார், சத்யகுமார் செலக்ட் பண்ணால் அந்த கட்சி நல்லா இருக்கும்பா அந்த மாதிரி இப்போ அந்த அவர் அங்கீகரிச்சா அவங்கள அங்கீகரிச்சா நினைக்கிறாங்க. அந்த உள்ளம் இருக்கே, அந்த அங்கீகாரத்துக்காக தான் எல்லாருமே வந்து செயல்படுறாங்க. நீங்கள் கௌதம் இன்னைக்கு ஜேர்னலிஸ்டாக எத்தனையோ ப்ரொஃபஷன் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க, அதை சார்ந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறது உங்களுடைய ரெமுனரேஷன் செகண்டரி. பட் உங்களுக்கான அங்கீகாரத்துக்கு வந்து உங்களுடைய சேனல் வழியாக உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நீங்கள் அதை வந்து மேம்படுத்தி பண்ணுறீங்க. ஸோ அதனால் அங்கீகாரங்கிற வார்த்தை பெருசு. அந்த அங்கீகாரத்துக்காக தான் நம்ம மக்கள்லாம் போராடினாங்க. அந்த அங்கீகாரத்துக்காக தான் இன்றைக்கி வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த அங்கீகாரம்ன்றது பதவி கிடையாது. சத்யகுமார் பதவிக்காக ஜாயின் பண்ணல. பதவின்றது வந்து செகண்டரி. அது வந்து யாருமே வந்து தாட்டில் கொடுக்கறதே கிடையாது. அந்த லீடரோட அன்பு, அந்த அன்பு வந்து மக்கள் உணர்றாங்க, அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இதுதானே தவிர இங்கே யாருமே போயிட்டு டிவிக்கேவை ப்ரொமோட் பண்ணிட்டு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நான் பேசுகிற நேரத்திலேயே 10 பேர் உறுப்பினர் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே, தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் உறுப்பினர்னா ஆயிரக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு குழந்தை வந்து அந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான காரணம் எனர்ஜி. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, பயங்கர பவர்ஃபுல் எனர்ஜியோட இருக்காங்க. இன்னொரு கேள்வி சார், இது வந்து மற்ற கட்சியில் மாயிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாவேக்கனர் ஜெயிச்செல்லாம் எடுத்தோட சிஎம் போஸ்டிங்னு. இப்போ இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, சீமான் அவர்கள் வந்து அவர் ஜெயிக்கிறாரோ கூட்டணி வைக்கிறாரோ அது அடுத்ததாக இருந்தாலும் அவர் மக்கள் பிரச்சனைக்கு போய் களத்தில் நிற்கிறாரு, களத்தில் பேச்சு கொடுக்குறாரு, அதுக்கு பதில் வருதோ இல்லை ஏதோ இறங்கி பண்ணுறாரு. ஆனால் தாவேக்கா வந்து எந்த இப்போ பிரச்சனைக்கும் ரோட்டில் கூட போராட்டம் பண்ணுறது கிடையாது. ஏன் எதுக்காண்டி பண்ணுறது கிடையாது. கேட்டால் கூட்டம் வந்துடுங்கிறாங்க. விஜய் அவர்கள் வரலாற்றை விட அடுத்த கட்ட தலைவர்கள் போராடலாமே மக்கள் பிரச்சனைக்கு. இப்போ எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய 2ஆம் நிலை தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ துப்புரவு பணியாளர்களும் சரி, அதுவுமே பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் முதல்ல போய் நிற்கிறாங்க. அவங்களோட நர்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், சானிட்டரி ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளமாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ஜாக் எத்தனை நாள் நிற்கிறார்கள் தெரியல. இல்லை, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எத்தனை நாள் நிற்கிறாங்கன்றது வந்து கன்சர்ன். எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கான ஆக்ஷன் கொண்டு வரோன்றது ஆக்ஷன் ஓரியன்டேஷன். இப்போ சீமான் அவர்கள் தமிழ்நாடு 4-5 போராட்டம் பண்றாரு அப்படின்னா அது வந்து சிலதான் வெளிச்சத்துக்கு வருது. இப்போ விஜய் அவர்கள் விஜய் தாவேக்கா பண்ணா அது தீர்வு சீக்கிரமே கிடைச்சிச்சு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை எல்லா பிரச்சனையும் சொல்றேன். நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு டிஏபிஎஸ் அந்த அஷோர்ட் பென்ஷன் இருக்கு, அது கொண்டு வந்திருக்காங்களே. அப்போ எல்லா கவர்மெண்ட் ஊழியருக்கும் கொண்டு வரும்போது டீச்சருக்கும் கொண்டு வராங்க. டீச்சர்ஸும் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ அந்த முயற்சி கூட இத்தனை நாளா 4 வருஷமா கொண்டு வரல, 5ஆவது வருஷம் கொண்டு வரதுக்கு காரணம் தாவேக்கா போய் டைரக்டா பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுனால தான் அவங்க கொண்டு வராங்க. இப்படி கொண்டு சொல்லலாம்ல.
எலெக்ஷன் வரனால தான் கொண்டு வராங்கன்னு சொல்லலாம்ல. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப எலெக்ஷனுக்காக செயல்படுற அரசு திமுக ஒத்துக்கிறீங்களா கௌதம்? எதிர்க்கட்சிகள் அதான் விமர்சனம் வைக்கிறாங்க. பாருங்களேன், எதிர்க்கட்சி விமர்சனம் தாவேக்கா இது நாங்க தான் பண்ணனு ஒரு எப்படி எடுத்துக்க முடியும்னு கேக்குறேன். நீங்களே நான் ஒரு கேள்வி கேட்டோன்னு சொல்றீங்க. டிவிக்கே பயந்து கொண்டு வரல, எலெக்ஷனுக்காக கொண்டு வராங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. எதிர்க்கட்சியோட விமர்சனம் வந்து எதிர்க்கட்சி நாங்க தானே விமர்சனமே வைக்கிற, நாங்க ஆக்சுவலி எலெக்ஷன் நிக்கவே இல்லைங்க. எதிர்க்கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? எதிர்க்கட்சினா நின்னு ஜெயிச்சாதான் எதிர்க்கட்சியா? ஆமா, ஜெயிக்கிறது உறுதிங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க எதிர்க்கட்சி இல்லைன்னு சொல்றீங்க? போராட்டத்து காலத்துக்கே போகாம போராட்ட காலமே வேணாம். நீங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு மீட்டிங் கூட்டினா இவ்வளவு பேர் வராங்கன்னா நாங்க தான் எதிர்க்கட்சி. இப்போதைக்கு கூட்டத்தை நாங்க தான் செய்யும். கூட்டத்தை வச்சு எதிர்க்கட்சி எப்படி தீர்மானிக்க எப்படி? கூட்டம் தாங்க ஓட்டு. அந்த கூட்டம் சரிங்க, கூட்டம் வேணாம்னு நினைச்சா எதுக்குங்க திமுக வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க. எங்க ஊர்ல கூட்டம் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு நீங்க வேலைக்கு போகாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா ஏற்பாடோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஏங்க சொல்றாங்க எங்க ஊர்ல? ஏன் சொல்றாங்க? அந்த கட்சி மட்டும் கிடையாது, பல கட்சி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் அஸ் பி ஃபேர். எதுக்காக எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடா போய் கூட்டிட்டு வராங்க, எல்லாரையும் பஸ் அனுப்பிச்சு ஏன் கூட்டிட்டு வராங்க? ஆனா இங்க டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து ஈரோட்ல தாவேக்காவோட சகோதரரும் சகோதரிகளும் டிஃபன் கட்டிட்டு வந்து சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. அது மாதிரி இந்த அளவுக்கு மக்கள் அன்பா விஜய் மேல இருக்கும்போது விஜய் அவர்கள் களத்துல வந்து போராடலாமே. விஜய் நீங்க களத்துல வந்தாரு, களத்துல வந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40 பேர் பலி இல்லங்க. இன்னைக்கு கூட ஒரே செகண்ட் அதுக்கும் பதில் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல SOP வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்ட லீடரே எங்களோட லீடர் தான். எப்ப கேட்கிறாருன்னா ஆகஸ்ட் மாசம் கேட்கிறாரு. கரூர் நடந்தது செப்டம்பர். நீங்க தயவு செஞ்சு அதை ரிமைண்ட் பண்ண நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாசத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு SOP வேணும்னு பெட்டிஷன் போட்டது தமிழக வெற்றி கழகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. SOP-ய கரூர் எபிசோடுக்கு முன்னாடியே கொண்டு வர சொன்னது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆனா கொண்டு வரவே இல்லை ஸ்டேட். இது வரைக்கும் கொண்டு வரல. இன்னைக்கு 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க SOP-ய ஃபைனலைஸ் பண்ணணும் 5ஆம் தேதிக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 3 மாசமா ஃபைனலைஸ் பண்ணல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எப்படியாவது SOP போடாம விஜய் அவர்கள் மீட்டிங்கே நடத்த விடாம பண்ணலாமாங்கிற நோக்கம் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜுடிஷியரி மேலே அழுத்தம் கொடுக்குறாங்க. இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்ல இவ்வளோ அரசியல்ல சர்வாதிகாரம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் தொடர்ந்து போட மக்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டை வந்து அவருக்கு தான் போட போறாங்கன்றத என்னுடைய கேரண்டி. ஓகே, ஒரு வழக்கறிஞரா கேட்கிறேன். இப்ப தமிழகத்துல சட்ட ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்குன்னு நீங்க 100% கிடையாது. 100% கிடையாது. இன்னைக்கு கௌதம் ஜேர்னலிஸ்ட் ஒரு தாவேக்காவா பேசுறீங்களா, ஒரு வழக்கறிஞர்? ஒண்ணு இல்ல கௌதம், நீங்க வந்து இந்த சைடு வந்துருங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க இந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பார்ப்போம். விமர்சனம் பண்ணுங்க, நடக்கிற ஃபேக்டை எடுத்து சொல்லுங்க. இல்ல சட்டம் அந்த பயம் இருக்கா இல்லையா கௌதம்? எந்த பயத்தை சொல்றீங்க நீங்க? அதாவது இப்ப வந்துட்டு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை விமர்சனம் பண்ணணும். டாக்குமெண்ட் வச்சு அவங்க பண்ண ஊழல் மினிஸ்டர் மேல டைரக்டா நீங்க பேசக்கூடிய விஷயத்தை செஞ்சா உங்களை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஜேர்னலிஸ்ட்க்கு இருக்கா? நீங்களே பாக்குறீங்க லாஸ்ட் 2 to 3 வீக்ஸ் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜுடிஷியரி இஸ் தி சேவியர். நீங்க கடைசியா நீங்க பேசிட்டு கூட நீங்க என்ன நினைப்பீங்க? கோர்ட்டுக்கு பாத்துக்கலாம் தான் நினைப்பீங்க. அப்ப அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயக உரிமைகள் படிக்கப்படுதா? இன்னைக்கு பாசிசம் இருக்கக்கூடிய கட்சியா, சர்வாதிகார குணம் இருக்கக்கூடிய கட்சியா, சர்வாதிகார குணம் இருக்கக்கூடிய கட்சியா மாறி இருக்கு திமுக. அந்த சர்வாதிகாரத்தை மக்கள் மேலேயும் பண்றாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து கேம்பெயின் பண்ணாமையே தடுக்கிறாங்க. அப்போ அந்த செயல்பாடு அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சர்வாதிகார குணத்துக்கு மக்கள் கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு மினிஸ்டரும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க நான் சொல்றேன். அதை விடுங்க கௌதம். என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல எவ்வளவு சீட் எம்எல்ஏ சீட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க தான் என்னமோ அவங்க காப்பாற்ற பிறந்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யார? டிஎம்கேவை. 2.24% தான் ரெப்ரசன்டேஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில இது வரைக்கும் மொத்தமா கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மைனாரிட்டி ரைட்ஸ்க்காகவும் டிஎம்கே உழைக்கவே இல்லை. இப்போ அப்படி சொல்லிருக்கீங்களா? இப்போ நீங்க அதை ஃபீல் பண்ணி சொல்றீங்க. அதுல திமுக கூட்டத்தில் இருக்க முஸ்லீம் லீக் கட்சிகளையும் தாவேக்கு வர மாட்டாங்க. யார் சொன்னா? வருவார்களா? எலெக்ஷன் முடிஞ்சிச்சா? இப்போ வருவார்கள். ஏன் வர மாட்டாங்க? ஏங்க
இல்ல திமுகவுடைய ஃபேமிலில இருந்து வரங்க நானு. பாரம்பரியமா ஒண்ணு இருக்கு. திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிமுக்கும் ஒரு பாதுகாப்பாரனா திமுக இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. என் ஃபேமிலியே திமுக. எங்க மாமா கல்யாணத்துக்கு திமுக பத்திரிகை போட்டு அடிக்கிறோம், கலைஞர் அவர்கள் போட்டோ போட்டு. நானே தாவேக்காக்கு வந்துட்டேங்க. ஏன் வரேன்? அரசியல் புரிஞ்சவங்க, சர்வாதிகார குணத்தை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மேல கண்டிப்பா நானும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தானே இந்த ஸ்டேட்ல. இன்னைக்கு வந்து பார்ட்டியில வந்து என்னுடைய தலைவர் வந்து பொசிஷன் கொடுத்திருக்காரு. பட் ஐ எம் a நார்மல் பர்சன். உங்களை மாதிரி நான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து ஹோப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பார்க்குறோம்? அவரு படம் நடிச்சதுனால நடிகரா பார்க்கல. இஸ் a நியூ ஹோப் ஆஃப் தமிழ்நாடு. விஜய் அவர்கள் வந்து தங்களோட சொத்தை காப்பாற்றிக்க தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா சாமானிய மக்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு புரிதல் இல்லாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இது எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போறாங்க? வெரி சிம்பிள். விஜய் அவர்கள் வந்து நட்சத்திரம். இஸ் a ஸ்டார். ஏஷியால டாப் ஸ்டார். ஏஷியால, நீங்க இந்தியான்னு சொல்லாதீங்க, தமிழ்நாடு கூட சொல்லாதீங்க, ஏஷியால டாப் ஸ்டார். ஏஷியால டாப் ஸ்டார்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. மக்கள் அவருடைய டிக்கெட்டுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் ஆயும் ஆப்ஸ் எல்லாம் வந்தோம், அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி கிரேசியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தட் ஷோஸ் விஜய் அவர்கள் இஸ் a டாப் ஸ்டார். அதிகமா டாப் பெய்ட் ஆக்டர். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதை உதறி தள்ளிட்டு மக்களுக்காக ஒருத்தர் வராருன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் நடிச்சாருன்னா அவரோட ரெமுனரேஷன் என்ன? அப்போ அவருடைய எண்ணம் வந்து எங்கேயுமே அது கிடையாது. மக்கள் அப்படி பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் வந்து வராங்க. பொது கிராமங்கள்ல சில பேர் பாரம்பரியமா உள்ள திமுக அதிமுக ஓட்டு போறவர்கள் சொல்றாங்க அவர்கள் வந்து சொத்தை காப்பாற்றிக்க தான் வராங்க. பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுத்தனால தான் வராரு. ரஜினிக்கு கொடுத்தாங்க, அதனால அவரை வர முடியல, இப்போ விஜய் கொடுத்துட்டாங்க, விஜய் வந்துட்டாரு அப்படின்றாங்க. இது எப்படி இது இல்லைங்கிறது எப்படி நிரூபிக்க, மக்கள் மத்தியில் எப்படி நிரூபிக்க போறாங்க? மக்கள் வந்து நிரூபிக்கிற இடம் வந்து மக்களுடைய களம். எலெக்ஷன் டே அன்னைக்கு நிரூபிக்கப்படும். அவர் மக்களுக்காக பெரிய விஷயத்தை செய்ய வரார். பெரிய விஷயத்தை செய்ய வரார். he is a man of action. அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்காக பல நல்லது செய்ய தான் போறாரு. அது வந்து எஸ்பெஷலாக 2026 அவர் சிஎம் ஆனோடனே கண்டிப்பாக செயல்படுத்துவார் நிறைய திட்டங்கள். எனக்கு என்ன கேள்வினா, பாஜக வந்து எப்படி விஜய் அவர்கள் எதிர்க்காம இருக்கார்களோ, கொள்கை எதிரி இந்த மாதிரி பேசாம போயிடுவாங்க. இது பாஜக மேடையிலையும் சரி, விஜய் அவர்களை எந்த விமர்சனம் வைக்காம பாஜகவும் இல்ல. நான் என்ன கேட்கறேன் கௌதம், நீங்க பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களை பத்தி கேள்வி சத்யகுமார்கிட்ட கேளுங்க. சத்யகுமார் வந்து அதை சப்போர்ட் பண்றாரா எதிர்க்கிறாரா பார்ப்போம். நீங்க எதிர்ப்பீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? என்னுடைய தலைவர், வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பிஜேபிய. அந்த வேர்டு வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து பிரச்சனை கேளுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை கேளுங்க. கொண்டு வந்த ஃப்ரீ கேஸ் திட்டத்துல கேஸே கொடுக்கறது இல்ல பிஜேபி. அதாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனால கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்ததோட முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கேஸுக்கு கேஸ் ஏஜென்சி இல்ல. திமுகவை விமர்சிக்கிற அளவிற்கு பாஜகவை தாவேக்க விமர்சிக்கவில்லையே. அப்போ நீங்க வருத்தப்படுறீங்களா திமுக விமர்சிக்கிறதுக்கு? இல்ல, எல்லா கட்சியும் கூட்டணி அது எப்படிங்க எல்லா கட்சியும் விமர்சிக்கணுமா? இப்ப விஜய் அவர்கள் வந்து நாங்க மத்தியில ஆள்றவங்க தான் சொல்றோம் அப்படிலாம் சொல்றாருல. சென்ட்ரல் யார் ஆள்றா, மத்தியில யார் ஆள்றாலாம் சொல்றாங்களே. மத்தியில ஆடுற சில திட்டங்களை விமர்சிக்கலாம். நான் வந்து என்னுடைய பாயிண்ட்ல கிளியரா இருக்கேன். as a national spokesperson of the TVK, my point is very clear. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. இந்த எலெக்ஷன் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. இந்த 3 விஷயத்துல இருந்து நீங்க கேளுங்க. பிஜேபி மேடையில அண்ணாமலை என்ன பேசுறாரு, என்ன பேசல, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அமித்ஷா அவர்கள் வந்து எந்த வேலைக்காக வந்திருக்காரு, என்னால பதில் சொல்ல எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே 2026ல என்னோட லீடரை தான் எலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அந்த செலக்ட் பண்ணியிருக்காங்களே, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் இவ்வளோ சூழ்ச்சிகள். இதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இப்பயா பண்றாங்க. எங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவருக்கு பண்ணாத சூழ்ச்சியா திமுக? என்னெல்லாம் உங்க மேல வந்து காமராஜர் மேலெல்லாம் வந்து என்ன மாதிரியான அபாண்ட குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க திமுக.